மருதாணியில் செய்த ஹேர் டையை அப்ளை பண்ணால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா முடி வந்து ப்ரௌனாக தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மருதாணியை கரெக்டான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா முடி நல்லா கருகருன்னு மாறுங்க. கருமையான முடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாகவே இருக்கும். எந்த ஒரு விதமான வெள்ளை முடியும் வராது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஹென்னா ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே முடி கருப்பாகவே இருக்கும். இது 100% வந்து உண்மையான ஒன்றுங்க. இப்போ வாங்க அந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹேர் டேயில் நம்ம சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க. தலைவலியோ இல்லை ஸ்கேல்பில் அரிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஒரு சூப்பரான ஒரு இலையை வந்து இந்த மருதாணியோட சேர்த்து நம்ம ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த இலை வந்து நம்மளுடைய முடியை வந்து 2 மாதத்துக்கு அப்படியே கருப்பாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹென்னா ஹேர் டே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் நம்ம ஹேர் டே செய்கிறதுக்கு ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா வந்து இரும்பு கடாய் சூடாகட்டும், ஈரம் இல்லாமல் சூடாக்கிக்கோங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும், முடியை நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். அதோட வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலுமே சரி சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயத்தோட கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த கருவேப்பிலை முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். நம்ம ஹேர் டே ஆயில் மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலையை உள்ளுக்க நம்ம எடுத்துக்கிட்டாலும் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டாலுமே முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கருவேப்பிலையை ஜூஸ் செஞ்சு மோரோட சேர்த்து நல்லா கலக்கி குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். ஒரு 2 மாதம் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக ரிசல்ட்டு தெரியும். இப்போ பாருங்கள், வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம 1.5 to 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து பாதியாக மாறணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த டிகாஷனை வந்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த டிகாஷன் நல்லா சுண்டி இதோட நம்ம வந்து மருதாணியை மிக்ஸ் பண்ணி ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இலை, இந்த டிகாஷனில் நம்ம ஒரு சூப்பரான கருமையை கொடுக்கக்கூடிய ஒரு இலையையும் சேர்க்க போகிறோங்க. இந்த இலை தான் நம்மளுடைய ஹென்னா ஹேர் டேக்கு ஒரு சூப்பரான கருமையை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அந்த இலை என்னன்னு பார்க்கலாமா? கொய்யா இலைங்க. கொய்யா இலையில ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கொய்யா இலைய நம்ம அரைச்சு ரெகுலராக பேஸ்ட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது முடி நல்லா அப்படியே கருகருகருன்னு வளருங்க. இப்போது நான் ஒரு 4-5 கொய்யா இலை எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குறோம், இந்த டிகாஷனில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதித்து அரைப்பங்கா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த நம்ம போட்ட இந்த கொய்யா இலை இருக்குது பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். நல்லா வெந்து போயிடும், அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து போயிடும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த டிகாஷனை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம ஹென்னா ஹேர் டை, மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதோட தண்ணியும் பாருங்கள் நல்லா பாதி அளவாக சுண்டிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் வெதுவெதுன்னு இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நல்லா ரொம்ப சூடாக வந்து எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா? நம்ம அவுரி இலை சேர்க்கும் போது சூடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை இருக்கும். மருதாணி ஹேர் டைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆறினதுக்கு அப்புறமா நான் வடிகட்டிக்கிறேன். இன்னொரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க, இல்லை அதே இரும்பு கடாயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த இரும்பு கடாயிலேயே வடிகட்டிக்கலாம்.
இப்போது இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் ஹென்னா ஹேர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். அளவுகளை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஹேர் வந்து நல்லா லாங்காக திக்காக இருந்துச்சு அப்படின்னா இதோட அளவு வந்து ஜாஸ்தி. இப்போ 8 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்து போடக்கூடிய ஒரு பொடியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷனில் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து இதில் நெல்லிக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 8 டீஸ்பூன் சேர்த்துறீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கால்குலேஷன் கரெக்டாக பார்த்து செய்யும் போது தான் நம்மளுக்கு கருமை வந்து நல்லா கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஹென்னா ஹேர் டையை நம்ம ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே. இல்லை நைட்டு பூரா நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ கலர் பார்த்துக்கோங்க, அது ஒரு மாதிரி கரும் பச்சை கலரில் இருக்கா. இந்த கலரை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 1 ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கலர் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா 1 மணி நேரத்திலே மாறும்போது நீங்கள் நைட்டு பூரா வச்சிங்கன்னா இன்னுமே நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். டைம் இருந்தால் நீங்கள் நைட்டு பூரா வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைம் இல்லைன்னா 1 ஹவரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்களா? நல்லா கருகருன்னு ஒரு ஹென்னா ஹேர் டை கிடச்சிருக்கு. இதை தடவுனா உங்களுக்கு சிகப்பாலாம் ஆகாதுங்க, ப்ரௌனாலாம் ஆகாது, கருமையாக மட்டும்தான் ஆகும். அதே மாதிரி கருமையான முடிகள் வந்து 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாகவே இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் எந்த விதமான அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் ஷாம்பு போடாதீங்க. அதுக்கப்புறமா இந்த தலையை வந்து எதுவுமே பண்ணாமல் 2 நாளைக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஹேரில் எந்த விதமான எண்ணெய் எதுவுமே வைக்காமல் விட்டுறணும். 2 நாளைக்கு அப்புறமா நீங்கள் ஹேர் டை ஆயில் இல்லை ஹேர் ஆயில், உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை எடுத்து நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ப்ராசஸை ரெகுலராக நீங்கள் செய்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. முடிகள் நல்லா கருகருன்னு மாறிடும். அதே டைமில் முடி அடர்த்தியாக நீளமாக வளரும். ஹென்னா ஹேர் டையை இந்த விதமாக நீங்கள் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் மீன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆயில் பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். 2 மாதத்துக்கு 2 நாளைக்கு அப்புறம் ஹேர் டே அப்ளை பண்ணி நார்மல் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுவீங்களா, அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வந்து தலையை வந்து அலசி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.